ஆயில் அந்த மாதிரி ஐட்டம் நம்ம இதில் வைக்கும்போது இது ஊடுருவி மறுபக்கம் வராது. இதோட பேப்பர் மாலிக்யூல்ஸை ரொம்ப நெருக்கமாக வச்சு கம்ப்ரஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரியான பட்டர் பேப்பரை உருவாக்குறாங்க. இதை கிழிக்கும் போதே நமக்கு தெரியும் இது வந்து பேப்பர் மாதிரி அப்படியே கிளியும். அண்ட் இந்த பேப்பர் மாலிக்யூல்ஸையும் இந்த எட்ஜஸில் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் இது ஒரு பேப்பர் அப்படின்றத உறுதிப்படுத்துது. அண்ட் இதில் உள்ள இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதை சூடான உணவுப் பொருட்களுக்காகவும் பயன்படுத்தலாம், சமைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம். இது மேக்ஸிமமாக 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் விஸ்டாண்ட் பண்ணும். இந்த ஒரிஜினல் பட்டர் பேப்பரை ஒரு சில கடைகளில் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இட்லி தோசை மடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பட்டர் பேப்பர் வந்து பட்டர் பேப்பரே கிடையாது. ஆக்சுவலாக இதை வந்து நீங்க கிழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி எலாஸ்டிக் மாதிரி அப்படியே நீண்டுட்டு கிழியும். அதுக்கு காரணம் இது பியூரான பேப்பர் கிடையாது, இதுல பிளாஸ்டிக் வந்து மிக்சிங்ல இருக்கும். ஸோ இதை நம்ம எரிச்சு பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் எல்லாம் எரிஞ்சு கீழே சாம்பலா போயிடும். ஆனால் இந்த பிளாஸ்டிக் மட்டும் மேலே இப்படி தங்கும். இதில் சூடான உணவுப் பொருட்களை நம்ம பேக் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஈஸியாக ஊடுருவி நம்மளோட உணவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்குமே இந்த மாதிரியான சீப்பான ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட்டும் வருது. மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்.